ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சிம்மராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? நல்ல விஷயங்கள்லாம் என்னென்ன, எதில் கவனமாக இருக்கணும், இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு எது, இவற்றையெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தின் உங்களுக்கான நல்ல பலன்கள். முன்னேற்றம் காண்பீர்கள். முன்னேற்றம், ஏற்றம் பெறுவது, நிலை உயரப் பெறுவது, வளர்ச்சி அடைவது அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இது இந்த மாதத்தில் சாத்தியம். அவரவர்களுடைய முயற்சிக்கும் தகுதிக்கும் உழைப்பிற்கும் உண்டான வளர்ச்சியானது கிடைக்கும். தகுதின்றதை இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறோம்? முயற்சினா நீங்கள் போடுற எஃபோர்ட்டு, அப்புறம் திறமை, உழைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற திறமை, நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அது. தகுதின்றதை எங்கே மீன் பண்ணுறோன்னா ஜாதகத்தை மீன் பண்ணுறோம். உங்களுடைய ஜாதகம் என்ன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஜாதகத்திற்கு ஏற்றவாறு இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வேலை செய்யும், இந்த கோச்சார பலன்கள் வேலை செய்யும். அந்த ஜாதகத்தில் நடக்கிற தசாபக்திக்கு ஏற்றவாறு இது வேலை செய்யும். அதுதான் இந்த இடத்துல தகுதின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போது இந்த மாதம், டிசம்பர் மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரப்போகிறது. இந்த வருஷத்தினுடைய டிசம்பர் மாதம், 2025ஆம் ஆண்டினுடைய டிசம்பர் மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. கட்டாயம் இது நடக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். அதாவது ரிட்டையர்ட் ஆகிட்ட ஒருத்தர், அவருக்கு டெய்லி வேலைக்கு போயிட்டு வர விஷயம் எதுவுமே கிடையாது. அவருக்குன்னு ஏதோ அந்த பென்ஷன் வரும், அல்லது ரிட்டையர்மெண்ட் அப்போது செட்டில்மெண்ட் வந்துருச்சு, அதை வங்கியில் போட்டு ஏதோ ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் பணம் வரும், இவ்வளோ தான், மற்றபடி எதுவும் கிடையாதுன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மாதம் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். அவங்களுக்கு என்ன முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், அவங்க அதே போல் அவங்களுடைய வயதை ஒத்து இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது பொருள் சார்ந்ததாக இருந்தால் நம்ம இவ்வளோ வருஷம் வேலை பண்ணோம்ல, அது சம்மந்தமாகவே சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாமா நம்ம அப்படின்னு ஒரு விஷயமானது ஏற்படும். அருள் சார்ந்ததாக இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து இது போல் நம்ம ஒரு யாத்திரைக்கு போயிட்டு வரலாமா, தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரலாமா அப்படின்ற ஒரு விஷயமானது உங்களுக்கு நடக்கும். அதுபோல் என்ன துறையில் இருந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த விஷயம் நடக்கும். ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஜாப் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் 2 வருஷம் நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். என்ன பண்ணுறது இப்போ உட்காந்துட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போது யாருக்கு இதன் பிறகு அவ்வளோதான், வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, ஓய்வு பெறணுன்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த மாதம் ஏற்றம் தரும். அதை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நம்பிக்கையோடு டிசம்பர் மாதத்தை தொடங்கலாம். உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். என்னென்ன மாதிரிலாம் அது கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்மராசியில் இருக்கிற ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ பொதுவாக என்ன நடக்குன்னா, மழை காலங்களாக இருக்கும் இந்த கார்த்திகைலாம். அப்பப்போ கொஞ்சம் அந்த வீடு கட்டுற வேலையில் தொய்வு ஏற்படும். ரொம்ப சுணக்கம், ரொம்ப நிதானமாக வேலை நடக்கும். எதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மழையை பேஸ் பண்ணியே பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு வீடு கட்டின வீடு இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணிப்பாங்க. உள்ள என்ன வேலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்வாங்க. வெளி வேலைகள்னு சொன்னால் அப்படியே நிற்கும். அதில் இந்த தளம் போடுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அந்த மழை சம்பந்தமான ஒரு விஷயம். ரொம்ப பெருசாக மழை வந்துடக்கூடாது, குறைஞ்சபட்சம் அந்த ஒரு நாளைக்காச்சும் பெருசாக வந்துடக்கூடாது அப்படின்றத பார்ப்பாங்க. பூசு வேலையெல்லாம் பண்ணுறோம், பெயிண்டெல்லாம் அடிக்கிறோம், அப்போல்லாம் இது போல் இந்த மழையை பேஸ் பண்ணி அது இருக்கும். அப்போது உங்களுடைய வேலைகள் ரொம்ப சுணக்கமாக இருக்கும். அந்த பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வேலை நடக்கும். இது வீடு கட்டுறவங்களுக்கு. வேலையாட்கள் வராமல் இருக்குது, அல்லது உங்களால் அப்பப்போ பணம் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடியல, இல்லை உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த என்ஜினியர், கான்ட்ராக்டர், பில்டர், இவர் என்ன பண்ணுறாருன்னா 4-5 இடத்துல வேலை ஒத்துட்டு ஒரு நாள் ஒரு இடத்துல பார்த்துட்ருக்கார். இது போல் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்க வீடு கட்டுறீங்கன்னா அந்த வேலை நல்லபடியாக போகும். இது உங்களுக்கு வளர்ச்சி, அந்த ஃபாஸ்ட்டாக நடக்கிறது அப்படின்றத சொல்லலாம். ரெண்டாவது என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஈஸியாக செலக்ட் ஆகுறது, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். வெளியூர் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு,
நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, அங்கேருந்து ஒரு பர்மிட் வரணும், விசா வரணும், உங்களை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணணும் வர்றதுக்குன்னு சொன்னால் அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிரும். இதை ஒரு பலனாக சொல்லலாம். கடனுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிட்டீங்க. அப்படி இருந்தும் கூட ஏதோ ஒன்று அது இதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க, இழுத்து அடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அது இப்போ சரியாயிடும். உங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகி ஹோம் லோன் கிடைக்கிறதோ அல்லது வந்து வேறு ஏதாவது கடனுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து டக்குன்னு நடக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளோ நாள் என்னென்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதத்தில் அது கொஞ்சம் மாறும். எதனால் இந்த மாற்றம் நடக்கும், எதனால் சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பாணியில் இந்த கிரகங்களை தொடர்புபடுத்தி இந்த கிரகம் இங்கே இருக்கிறதுனால இந்த பலன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி கேட்கும்போது உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல, ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் 5ஆம் இடத்திற்கு போகிறார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த செவ்வாயோடு அந்த வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கார். 5ஆம் இடத்திற்கு போகும்போது ராசியாதிபதி 5ல் இருந்து 9ஆம் அதிபதியோட சேர்ந்து 5ஆம் அதிபதியால் பார்க்கப்படுறார். 1, 5, 9 இந்த ஸ்தான அதிபதிகளுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் பலம் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் முயற்சி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். அதுபோல் உங்களுக்கு வந்து பித்திருக்களினுடைய ஆசி கிடைக்கப்பெற்று முன்னோர்கள், அப்புறம் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, இவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுனால, இவங்க அட்வைஸ் கொடுக்கறதுனால, இவங்க கைட் பண்ணுறதுனால, இவங்க உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை நடக்கும். சுய முயற்சி உழைப்பும் கை கொடுக்கும். இதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு இந்த நல்ல பலன்களானது கிடைக்கப் போகிறது. அதனால் சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் வளர்ச்சி அடைய போகிறீங்க, முன்னேற்றம் காண போகிறீங்க. முக்கியமாக மனக்கவலை தீரப்போகிறது. மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கவலை சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு. ராசியில் கேது இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறதா, சம்டைம்ஸ் வந்து டிப்ரெஷன், தூக்கமின்மை இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதா, அல்லது 8ல் சனி இருக்கிறதுனால இது ஏற்படுகிறதா, நல்ல பலன் தர வேண்டிய குரு இப்போ 12ல் தற்காலிகமாக வந்ததுனால இது நடக்கிறதா, அப்படி எது வேண்டாலும் இருக்கட்டும், அது இப்போது சரியாகும். மனபாரமானது உங்களுக்கு குறைய போகிறது, மன அழுத்தமானது குறைய போகிறது. ஒன்றும் இல்லை, சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் தொடங்கும் போது ஒரு பிபி செக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 10 நாள் கழித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கும், கண்ட்ரோலாக அது இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். நல்லா தூங்க முடியும் உங்களால் இந்த மாதத்தில். கவலைகள் இல்லாமல் ஒரு திருப்தியோடு நல்ல விஷயங்கள் நடந்தது, நல்ல வேலை பார்த்தோம், நல்லா படித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கமானது நிம்மதியாக வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக சொல்லலாம். சிம்மராசி என்பவர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து சூரிய பகவான் வந்து சிவாலயத்தில் நவக்கிரகத்தில் ஒரு இடத்துல இருப்பார். அதை தாண்டி பழமையான சிவாலயங்களில் ஒரு சில கோவில்களில் அந்த சூரிய பகவான் வந்து மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்தவாறு இருப்பார். அவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய சுவற்றில் பார்த்தவாறு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூரிய பகவான் இருந்தால் வழிபாடு செய்யலாம். அப்புறம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். எப்போ வழிபாடு செய்யலான்னு கேட்டால், இந்த டிசம்பர் மாதத்தில் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் வர்ற நாளில் வழிபாடு செய்யலாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திர நாளில் வழிபாடு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் 6லேருந்து 7க்குள்ளே போய் அந்த சூரிய பகவானை தரிசனம் பண்ணலாம். சிவபெருமானை வழிபட்டு சூரிய பகவானை தரிசனம் பண்ணலாம். இது மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அதிர்ஷ்ட வழிபாடாக உங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும்.